இன்னும் சொல்லப்போனால் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய செலெக்ஷன் ப்ராசஸையே திருப்பி போட்ட ஒரு திருப்புமுனை தீர்ப்பு ரஞ்சித் சிங் கேஸ் தானே. இப்போ அந்த 2025 பெறப்பட்ட ரஞ்சித் சிங் வழக்கினுடைய தீர்ப்பு தானே. அதுலேயே முக்கியமாக அந்த அந்த தீர்ப்பினுடைய இது வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், அதில் 23ஆம் பக்கத்தில் இந்த இதை வயலேட் பண்ணுது அப்படின்றத முக்கிய சரத்தாக சொல்லுவாங்க. 14, 16 அந்த 21 அதில் என்னென்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்ற முறையில் அது அதை முரண்படுத்துது அப்படின்வாங்க. அதே மாதிரி தானே இப்போ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்டிஎம் மறுக்கிறது அப்படின்றது அந்த ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை அமர்த்தங்கள் தொடர்பாக ஒரு சமமின்மையை தானே ஏற்படுத்துது. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அதை முரண்படுத்துதில்ல அப்படின்ற அடிப்படையில் அந்த ரஞ்சித் சிங் கேஸில் எது முக்கியமாக பார்க்கப்பட்டதோ அதே இதுக்கு ஆளாயிருவீங்க. இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் மறுத்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஒத்துக்கிட்டாச்சு, அதே மாதிரி தான் போகுது. நீங்கள் எல்லாம் எவ்ரிதிங் அதே மாதிரி தான். அந்த பியூர்லி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருந்து, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்து, அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் இருந்து, அப்புறம் அவர்களுக்கான இன்டர்வியூலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் நடத்த போகிறீங்க. அந்த தனியாக ஒரு எடிட் ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்க. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எது அந்த என்எஸ்எஸ், என்சிசி யார் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் கூட அதில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டீங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணி அதை என்ன கணக்கில் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஓப்பன் கேண்டிடேட்டில் இருக்கிறவர் அந்த ஃபார்ம் 1, 2, 3 அது வச்சிருக்கிறதே 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆயிரும். 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் தான் சர்வீஸில் சேர்ந்து 5 ஆண்டு மேலே இருந்தால் தான் அவர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கே எலிஜிபிள் வருவார். அவருடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை எல்லாம் இதை இப்போ அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவே இன்வேலிடு ஆயிரும்ன்ற சர்டிஃபிகேட்டை கூட அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க. என்ன போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இவர் எப்போ படிச்சிருந்தாலும் பிஎஸ்சிஎம் தானே. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்னா என்ன, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்றத முன்னாடியே விவாதிச்சாச்சு. இந்த நிலையில் இதை நீங்கள் இவர்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு வைங்க, இதுக்கு போயிட்டு இந்த அடுத்த வாரம் அந்த வரலாம்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் நார்மலாக கொடுக்குறோம்னு சொல்லி சாதாரணமாக ஒத்துக்குங்க. இதில் உங்களுக்கு யார் வந்தால் என்ன? இப்போ அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு 20% உள்ள கோட்டாவுக்குள்ளே தானே கொடுப்பீங்க. 20% இப்போ நான் பிஎஸ்டிஎம்ஐ எடுத்து அதில் போய் அந்த சிக்கலை போய் சந்திக்க போகிறீங்களா? உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக போகிறீங்களா?